உலகம் யாவையும் தமிழமக்களும் இறைவருத்ததும் நீக்கதும் நீங்களார் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அவருக்கு சரந்தார் தருகை நீண்ட தயனுதன் அந்தது விருகை வேடத்திராக வந்தது திரிகை வேலை கல்வி பரமிசி செல்விட குருகை நாடன் குடிகளுக்காக அஞ்சலே வென்றார் அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்றாராக ஆகியற்காக அஞ்சலே ஒன்று பெற்ற அங்கேற்ற அயலாளர்கள் அஞ்சலே ஒன்று வைத்தார் அவர் நன்றி அளித்தார். அம்போகையில் ராமராஜை 1000 பேர் பாடினாலும் அது கம்பன் பாடியது போகிறார். இம்பர் நாட்டின் செல்வமெல்லாம் மீதியான சார்ந்திருந்தாலும் கும்பர் நாட்டின் கற்பகத்தால் வகுப்பினிட இருந்தாலும் செல்வன் மீது அணையமையில் திறன் செய்யலாம் திருப்பதியில் கம்பநாதன் கவிதையில் போர் கற்றோர்க்கு இதயம் கிடையாது. இது கம்பனின் பாடங்களால் பட்டு அவரை அந்த இலக்கிய அவலத்தை உண்டு கொண்டு மகிழ்ந்த ஒரு ரசிகனுடைய உடன் பார்க்கும். கம்பனை எழுத்தணி படித்த பெருமகன் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கம்பனுக்கு கொடுத்திருக்கிற சாற்று கவியை மிக அற்புதம். 10,000 கவிதை முத்தாக அடி வைத்த சந்தான கம்பனுக்கு ஈடு என்று முத்தாகவில்லை என்று பாடு. காலமும் வாழியும் காற்று மழை ஊழியும் சாகாத கம்பன் அவர் பாட்டு இந்த கதைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு இருக்கிறார். சேனை கதைகளும் ஸ்ரீராமன் தோழழகு போதை நடந்ததென சொல்லி என்னை போட்டால் உணர்கிறேன். கவியரசு கண்ணதாசனுடைய திரையிசை பாடல்களை நீங்கள் பார்க்கிற பொழுது பல்வேறு பாடல்களில் கற்பனுடைய கவிதை வழிகள் இருந்தது என்று செயலன் எறிதல் என்ற சொல்லை கண்டுபிடித்து சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று உண்டான குரல்கள் 10 மிக அருமையாக வந்திருக்கிறது. செய்யாமல் செய்த ஒரு மையம் பாதகம்
கொண்டாந்து கொள்ளுவர் தங்கள் விழுவம் படைத்தவர்கள் நன்றி மரபும் கண்டென்று கண்டனது அன்றே வரப்படும் கொண்டனை இன்னா செய்யும் அவர் செய்த மக்கள் நன்று விட்டர்கள். தாய்ப்பாக ஒன்றை சொல்லுகிறார். கண்ணன்றி கொண்டாருக்கு மொய்கொண்டா மொய்வெல்லை செய்தன்றி கொண்டவர்கள் அன்புடைய தாம் சொல்ல வெட்டுவன் பேராசானுக்கே ஒரு ஆத்திரம் இருந்தது. ஏதோ சாபம் போடுவது போல் பேசுகிறார். எண்ணி கொண்டாருக்கு மொய்கொண்டா மொய்வெல்லை செய்ய நன்றி கொண்டவர்கள் இந்த 10 குரல்களில் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு இலக்கிய கருத்தாக்கள் பாத்திரங்களை படித்திருக்கிறார். செல்வந்தி அறிதல் என்ற சந்தை பண்புக்கு இலக்கியமாக நாம் பார்ப்போமேயானால் ராமாயணத்தின் ஒரு கும்பகரணம், மகாபாரதத்தின் ஒரு குந்திகர். செல்வந்தி அறிதல் என்ற செல்வ பண்பினுடைய வடிவமாக கவிஞர்கள் அமைத்திருக்கிறார். பெரியோர்கள் இந்த காலத்தில் செல்வத்தியர்கள் என்ற செவ்வை பண்பு அருகி வருவதை பார்க்கிறோம். பெற்றோர்கள் செய்த உதவியை பிள்ளைகள் நினைந்து பார்ப்பதில்லை. அங்கங்கே பெருகி வரும் முதியோர் இல்லங்களே இதற்கு சாட்சி. ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு அருமையான போர்டு எழுதி வைக்கிறது. இது குஞ்சு விரித்து முடமான கோழிகளின் கூடு இருக்கிறது. கோழி விதித்து குஞ்சு முடமாவதில்லை. ஆனால் இப்போது குஞ்சு விதித்து கோழி முடமாகிறது. அதை நம்ம யாரையும் குறை சொல்லி இந்த காலத்து சூழ்நிலை அப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளை பெரிய உத்தியோகத்திற்கு போக வேண்டும் என்று படிக்க வைக்கிறார்கள். அவர்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறார்கள். இங்கே பெற்றோர்கள் தனிமையாக இருக்கிறார்கள். வயதான காலத்தில் இவர்களை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. படம் அனுப்புவார்கள், படம் ஒன்றும் வருவதில்லை. ஆனால் பக்கத்தில் இருந்து உதவி செய்வது மாதிரி வராது. இந்த கும்பகரணத்தை பற்றி ஒரு சின்ன அறிவுதான். நான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பகரணனை பற்றி 1958 பிஎஸ்சி படிக்கிற போது பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் மேத்ஸ் மீது ஃபர்ஸ்ட் குரூப். அப்ப ஃபர்ஸ்ட் குரூப்ல வெளியில ஒரு காரணத்தை கூட்டிட்டு போக வேண்டும். அப்ப அஸ்ட்ரானமி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முதல்ல அறிமுகப்படுத்திய நேரம் ஒரு பிரயோஜனம் இல்லை. மகாகவி பாரதி சட்டத்து பாரதி கணிதம் 12 ஆண்டு வெளிவரவில் கார்கொள்வாரி நோக்கி செலவு தந்தைக்கோர் 1000 சென்றது, தீரதற்கு 10,000 சேர்ந்தன, நலமோடு 8 துணையும் கட்டியதை 40,000 கோடி படித்தது. கணிதம் வேலை பார்த்தது ஆங்கில ஒரு 20 ஆண்டுகள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் கேம்பெயின் ஒன்று இருந்தது. பழைய செகண்டரி டீச்சர்ஸ் தெரியும். இஎல்சி சென்டர் அதுல பெங்களூர்ல ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இங்கிலீஷ் 4 ஸ்டேட், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாம் சேர்ந்து செகண்டரி டீச்சர்ஸ் ஆங்கில வகுப்புல ஆங்கிலத்துல தான் பேசணும், தமிழ்ல பேசக்கூடாது. அதுக்கு ஒரு ட்ரைனிங் பிரிட்டிஷ் கவுன்சில் 5 மாதம். அப்ப நான் ஒரு ட்ரைனிங் ஸ்கூல்ல பேசிக் ட்ரைனிங் ஸ்கூல் ஆசிரியராக இருக்கும்போது என்னை அனுப்பி வைத்தார். நான் ஐயா எனக்கு ஏபிசியும் தெரியாது, வேண்டாம் இந்த ட்ரைனிங். அந்த எக்ஸாஷன் சொன்னாரு, கவர்மெண்ட் சர்வத்தை இருக்கும்போது ஓசியில என்னென்ன ட்ரைனிங் உண்டு அதெல்லாம் போயிட்டு அப்போ என்னுடைய புத்தகத்தின் கதைப்படலும் பாடமாக இருந்தது. அதை எடுத்தவர் என்னுடைய குருநாதர் பெருந்தலைவர் பேராசிரியர்
ஒரு பாத்திரத்தினுடைய பண்புகளை அறிமுகப்படுத்துவதற்கு 3 வழியை கையாளுகிறார். ஒன்று கவிஞர் கூற்று. கவிஞர் அந்த பாத்திரத்தை பற்றி என்ன நினைக்கிறார், இன்னொன்று மற்ற பாத்திரங்கள் அந்த பாத்திரத்தினுடைய பண்புகளை பற்றி, மூன்றாவது அந்த பாத்திரம் பிற பாத்திரங்களோடு உரையாடி. பெரியோருடைய கம்பன் காவியத்தில் அண்ணனுக்கு ஏற்ற அற்புத தம்பியாக வாழ்ந்த பாத்திரம், தம்பிக்கு ஏற்ற தகுதிசால் அண்ணனாக வாழ்ந்த பாத்திரம். ஆனால் அண்ணனுக்கு ஏற்ற அற்புத தம்பியாகவும் தம்பிக்கு ஏற்ற தகுதிசால் அண்ணனாக வாழ்ந்த பாத்திரம் ஒரே பாத்திரம் துன்பகள். இந்த மாதிரி யாரும் வரக்கூடாது. இங்கே அண்ணன் ராவணன் மரபடிப்பட்டவர், இங்கே தம்பி வீரன் மரபடிப்பட்டவர். இரண்டுக்கு இடையிலே அரவணைப்பட்ட அண்ணனும் வாழ வேண்டும், மரபடிப்பட்ட அண்ணன் ராவணனும் வாழ வேண்டும், அரவணைப்பட்ட வீரனும் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த 4 பேரை தியாகம் செய்து ஒரே பாத்திரத்தில் வரும். பெரியோருடைய கம்பன் காவியத்தில் அறத்திற்காக பாவத்தை துறந்த பாத்திரம், பாவத்திற்காக அறத்தை துறந்த பாத்திரம். ஆனால் அறத்தையும் துறக்க முடியாமல், பாசத்தையும் துறக்க முடியாமல், அறத்திற்கும் பாசத்திற்கும் இடையே ஒரு கடிகாரத்தின் பெற்றுவதற்கும் ஒரு கணம் அறத்தின் எல்லைக்கும் அடுத்த கணம் பாசத்தின் எல்லைக்கும் ஊசலாடுகிற என் கேண்டலைசின் கேரக்டர் என்பார் என்கிறார். அப்படி ஊசலாடுகிற அறத்தின் எவ்விடத்தில் இருந்து அற்புதமாக அவர் பேசுவார். அதை பார்க்கிற போது ஆராய்ச்சியே கட்டிவிட மாட்டார். என்ன அற்புதமாக அவர் பேசுகிறார் என்று நினைப்போம். அடுத்த கணம் பாசத்தின் பசுமை சமுத்திரத்தை அடித்தளத்தில் பெரியோருடைய கம்பன் காவியத்தில் மற்றெல்லா பாத்திரங்களையும் கம்பன் படைத்தார். ஆனால் கம்பனை படைத்து ஒரு பாத்திரம் என்று சொன்னால் கற்றுக்கொள்ளும். இங்க எல்லோரும் கற்றுத்தலை போட்டிருந்தவர்கள், ஆயுதங்களுக்கு கொள்கை சார்ந்தவர்கள், முன்னால் உடை உதவித்தவர்கள், மேல்நிலை பள்ளியில் 14 காலம் தலைமையாசிரியராக பணிபெற்று அனுபவம் எழுத்தவர்கள் இருக்கிறார்கள். இங்கே ஒரு எழுத்து சித்தர், ஆய்வுரை தலைவர், அறிவியலவர், உண்மையை கதவன். இந்த அரங்கத்தை பார்க்கிற போது எனக்கு இப்படி ஒரு அரங்கத்தில் உட்கார்ந்ததே இந்த போட்டோக்கள்லாம் இருக்கிறது மாதிரி நமக்கு எடுக்க முடியும். ஐயா சொல்லுகிறதாக நான்கு மாதிரி ஐயா வாப்போசியை பார்க்கிறேன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தேசிய கூட்டத்தில் நான் பேசி அதனால் ஞாபகம் கிடைத்தது. புதுவை கம்பன்கள் தலைவர் சீனிவாசராகவன் ஐயா, தூத்துக்குடி பாபுசி என்னை அங்கு அறிமுகப்படுத்தியவர் முதல்வர் கணேச முதலியார். என்னையெல்லாம் முடியாது. கணேச முதலியாரை ஏற்பாடு செய்வதற்காக வந்திருந்தார். புதுவை கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் அவர் சொன்னார், இவரையும் போகிறார். எளியா பெரிய நான் வருமானமாய் வரணுங்கிறேன். அவருடைய அழைப்பு சொன்னார். அற்புதமான முதல்ல நான் பேசினேன். கம்பனை பற்றி பேசுகிறார். இன்னும் என் காதுகளில் சீர் சிதையாமல், அடி திரளாமல், எதுகள் இடராமல், மோதை முடியாமல், தடை கட்டாமல் பாடுவது கம்பன். மற்றெல்லா பாத்திரங்களையும் கம்பன் படைத்தார். ஆனால் கம்பனை கும்பன் படைக்கும் என்னுடைய கருத்து பல்லாண்டுகளுக்கு முன்பு காரைக்குடி கம்பன் கழகத்திலே எளிய கலந்து விடுகிற போது கம்பனை எடுத்தடி
முயல்கிற இளவரசங்கள் உதவிட உதவியோரை இயற்பியல் அரக்கிமார்கள் நாகியல் எச்சதை பிந்தி முயற்கிறதை கட இளவரசங்கள் முகத்திட உதவியோரை மயக்கிற நாடியை மாறி மலையில் பெய்யும் கயற்கரும் உதிர்ச்சி கொண்ட கற்பனை கண்டிப்பார். இரவு ஒவ்வொருவரையா பார்த்துக் கொண்டு வருகிறார். அன்னை சீதா பிராட்டி அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு பார்க்கிறார். இயற்பியல் அரக்கிமார்கள் நாகியல் எச்சிக்கல் பிந்தி முயற்கரை இல்லாத திங்கள் புகழ்ந்தின எப்படி போடுறாங்க. முன்னெல்லாம் நிலவுல நம்ம பாட்டு சொல்லுவோம், அங்க பாட்டி கொட்ட போட்டு அங்க நிலவுல ஒரு முயற்கரை இல்லாத திங்கள் புகழ்த்தினர் உதவி முறை மயற்கார நாடியை மாறி மலையின் வைக்கும் மயக்கரும் முயற்சி கருணனை கண்டிப்பார். அவன் தூங்குகிற மாளிகை எப்படிப்பட்டதா? கோசனை ஏழருக்கு உயர்ந்தது. உங்களின் வாசலும் மணிமுடி கவிழ்ந்த மண்டபம் இயேசுவர் விளங்கியது. இருளல் என்பவை ஆசையின் நிலைகள் அமைக்கலானது. அண்ணத கடுக்கும் அவனுக்கு மிக பன்னக அரசியல் பதவி தாங்கியது. அடுத்தாவது 2 வழியை எடுத்துக் கொண்டார். தூங்கிலும் பொறுப்படி ஒக்கது ஆம் என உண்மையான தீவிரை துருக்கொண்டல்லவே தீவிர போது எப்படி தோன்றுகிறார்னா, ஒருபடி எல்லா இருளும் சரிந்த இருளெல்லாம் ஒரு இடத்தில் வந்து சேர்ப்பதை போலவும் ஒருவராக தீவிரை நிறைந்து பார்ப்பதற்கு கூட கொடுமையான தீவிரைகள் எல்லாம் ஓர் உருவம் எடுத்தது போல போகிறது. புண்ணிய கதைகள் மூவகை கண்ணியல் கணிந்து கழுவி காதோடு மன்னடு கற்பக மனத்து வைகே இந்தியிடம் செஞ்சல் வந்து இதுகியே. அதாவது கற்பக சோதையில் இருந்து நறுமண மலர்களை எல்லாம் அந்த பெண்கள் தடவி கொண்டு மெதுவாக வேகமாக வீசலையும் மெதுவாக அவருடைய மேனியின் தடவி கொடுக்கிறது. நதியில் விளையாடி குடியும் தலைச்சி நடந்து இழந்த நிலை இங்கே ஐயா பாவேந்தர் இருக்கிறார். ஒரு முறை அவருக்கு ஒரு நாள் முத்து செய்கிற பேட்டினை வெட்டலை பற்றி என்ன அற்புதமாக பாடியிருக்கிறார். பொதிகை வேலைகள் பொதிகை மேலே விட்டெடுத்து சந்தனத்தில் புதுமணத்தில் தோய்ந்து தாதுமாறி நெடுநெடுங்கி அருகில் ஊட்டி தன்னில் அறுத்து கடலையின் உச்சி போரும் செய்தாடி இடையே பண்பி தவளையெல்லாம் வழக்கத்தை சுடர்த்த வைத்து முகத்தைக்கு இடம் வாழை கூட்டி வைத்து முட்டு ஈடி நோக்கி அணையிலே இடம் வந்து சிரித்த சென்னல் சென்னல் அனைவரும் சேர்க்க என் சித்தை கூட நான் ஒவ்வொருக்கும் சிரித்த செல்வம் வந்து அதன் பேர் பெற்றிருக்காங்க. அப்போ இது இப்போ கம்பனுடைய கையிலே இருக்கிறார். பெரியோர்களே மூசிய உயிர்ப்பு எனும் உடுத்து வாதமும் வாசலின் உறுப்பிடை நிறுத்தி மண்மையார் நாசியின் அடமையின் நடத்த கண்டனும் பூசினம் குதித்தனும் எதிர்த்த கை அணுவும் தூக்குகிற மாடியை காலடி எடுத்து வைக்கிறார். அப்படி வைக்கிற போது புத்தகர்கள் மூச்சு காற்றை வெளியே விடுகிறார். மூச்சு காற்றை வெளியே விட்டதுனாலே அதனால் அந்த மாளிகைக்கு உள்ளே நுழைந்தவர்கள் வாசலையே நிறுத்தி. இரண்டாவது அந்த காற்றை உள்ளே எடுத்தாங்கன்னா ஆனவங்க ஒரு கரண்டி பிடித்துட்டு போறது மாதிரி போகுது. திடீர்னு பார்த்தா ஒரு மூக்கு நாசிக்கு தெரிந்தவுடனே சுதாரித்துக் கொண்டு தள்ளினார். பெரியோர்களே அதுவும் நன்கு சுதாரித்துக் கொண்டு தப்பவில்லை என்றால் அன்றோடே ஏன்னா புத்தக
பார்த்தாலே அந்த பௌத்தம் காவியன் இந்திரத்தை தூங்குகிறார். முக்கள் நோக்கினார் அனுமதி நோக்கி குறிப்பிடும் சில கலந்தனையா நான் படிக்கிறேன். வளையும் வாழையும் சிறக்கணும் கழிச்சியாக வரணும் அழையும் கோடரி அணியவன் யாவதோ அறிய யாரும் அழையும் கோடரி அணியவன் யாவதோ அறிய நான் எனக்கு ஒன்று மட்டும் தெரிகிறது. இளைய பின்னரும் இளையரும் எந்தரும் இருவரும் பல நாள் உடைய உள்ளதோடு இவனும் உடது என உணர்ந்தார். மாவீரன் இந்திரசிங்கன் தூக்குவதை பார்த்து அனுமன் நினைக்கிறார். வீரம் தூக்குகிறது. இளைய வீரன் ஏந்தரும் இருவரும் பல நாள் உடைய உள்ளதோடு இவனும் உடது என இவனை இன்மை உடைய போல் ஆவணம் என்னைய தூரம் உடைய வென்றது போல் தமிழகம் புகழ் சிவனை சொல்வனை திருநெடுமாலா அவனை எண்ணவன் இவர்களுடன் என்பது அறிவு. இப்பேற்பட்ட மாவீரனை கொலையாக போர்க்குடைய அகற்கொண்ட ராவணன் மூவுலகை வென்றதை ஒரு பெருமையாக பேசிக் கொள்வது என்ன இருக்கிறது? மூவேடு உலகத்தை வெல்லலாமே. அப்ப துணியில் ஒருபடி கொடுத்ததுக்காக புத்தாது தீமனை கொடுக்கின்றனர். இப்போது கம்பன் வைத்து புத்தகம் இருக்கிறார். ஆயிரத்தி 700 பாடல்கள் போர் போர் யுத்தகாண்டத்தில் கும்பகோணம் நடைபெற்றது. அதில் கும்பகோணம் பலர்கள் எழுந்திருக்கிறார். விண்ணீரை இழரும் போது விசிப்பினை நிறைக்கும் மேனி கண் என்னும் அவையிரண்டும் கடலில் பெரியவாறு எண்ணெயும் பெரியனான இலங்கைய வேந்தோர் மண்ணிலை அழுந்து சென்ற மாயன வளர்த்திருக்கிறார். கம்பனை எப்படி படித்திருப்பார்? முதல் அறிமுகத்திலே துருவில் ஒருபடி கொண்டது ஆகியன முன்னாக தீவினை உருக்கொண்டனவே என்று பேசியவர் இப்போது பெருமாளோடு கூப்பிட்டிருக்கிறார். இங்கே கும்பன் கையிலே கம்பன் மாட்டி அதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு சொல்றார். ஒரு பெரிய ஒரு மைதானம், அதுல ஒரு பந்தய குதிரை பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு குதிரை சவாரி செய்கிறோம் பார்த்தார். குதிரையை பார்த்து சாப்பிட்டாலும் கைது ஏறி சவாரி பண்ண அப்படியே ஜம் பண்ணி இதுல உட்கார்ந்து அது வலது பக்கம் போடுவாங்க, அந்த வயசுல இடது காலம் நிழலை போடுவாங்க. வேகம் செல்ல செல்ல அது பந்தய குதிரை அல்லவா, வேகம் அப்படியே கூடியது. அந்த குதிரையுடைய வேகம் கூட கூட ஒரு சமயத்தில் சம்மாந்திரே அந்த குதிரைக்குரிய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று பிரிவிடக் கூடாது. மேலே இருந்து
தம்பி காஃபி எடுத்துப்பாரு பாத்ரூம்ல ரன்னிங் சர்க்கார்ல அவருக்கு ஒரு காப்பி ஆமாங்க 3 காப்பி வரும் ஒரு காப்பி 2 வரும் பெரியவர்களே 2 இக்கட்டான சூழலில் கும்பகர்ணன் ராவணனை சந்திக்கிறார். அமைதியான சூழலில் நாம் எது வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் ஒரு பிரச்சனை என்று வருகிற போது பேசுகிறார். அனுமனால் இலங்கை எரியூட்டப்படுகிறது. தெய்வத்திற்கு பயம் மீண்டும் இலங்கையை நிர்மாணிக்கிறார். ஆத்திரமும் அவமானமும் ராவணனை உணர்த்திருக்கின்றனர். மந்திரவாசன சபையிலே போய் உட்கார்கிறார். முனிவர்கள் மக்களுடைய எல்லாம் வெளியேற்றினார். வாசலில் காவல் நிறுத்தினால் யாரையும் உள்ளே அனுமதிக்காதீர்கள். ஏன்னா இங்க என்ன நடக்கிறது என்பது வெளியிலே தெரியக்கூடாது. கூட அப்படி அரசியல் கட்சிகள் நாட்டக்காரர்களே அவருடைய கண்களில் இருந்து நெருப்பு பொறி பறக்கிறது. பேசுகிறார். தாழ்ச்சியின் இதற்கு தருவது என்று வாழ்வோர் உலகினால் அழிந்த மாறுகள் ஆட்சியின் அமைப்பியல் அரசு கல்வியெல்லாம் சூழ்ச்சியின் பிளவரை பார்த்துக் கொள்கிறது. சூழ்ச்சியின் பிளவரை நோக்கி கொள்கிறது. இறைவனுக்கு என்று அவமானம் ஆட்சி விளக்குவது ஆட்சி ஒரு உலகினால் அழிந்த அதாவது சிங்கத்தோடு போராடி தோல்வி அடைந்தால் கூட அது ஒத்துக்கிறார். சிறுத்தையோடு போராடி அதை பின்னாலே ராமன் சொல்லுவார். முதல் நாள் போரிலே ராமனோடு போராடுகிற பொழுது வாரமும் 10 வரையில எடுத்ததோடு யாரும் துணிவதற்கு பயப்பட உழைத்ததாலும் கால் அடி முழுவதும் சங்கரன் கொடுத்தவாடு வீரமும் கடத்தையோடு பெருங்கையோடு வருகிற எட்டி காட்டார். அப்ப அந்த முதல்வராகிய மாரியவா அவருடைய முகத்தை பார்த்து ஏதோ நடக்கக்கூடாதது நடந்து விட்டது என்று என்ன நிகழ்ந்தது என்று கேட்கிறார். அவரை இறுதியாக சொன்னால் நாசமும் போது கண்டதோர் பகையை பெற்றே பூசப்பட்டு குறைகின்றாரா இது புகழ்ந்தது என்றார். எனக்கு தெரிகிறது, எனக்கு நான் விட்டது. ஆனால் சாதாரண பகையாளர் நல்ல ஒரு பகை. ஆனால் இங்கே குறைந்து ஆட்சியை எதிர்க்க தகுதியின் ஆட்சியோடு குறைக்கிறார் அடைந்த மாநில ஆட்சியும் அமைப்பும் அரசு கட்டியதால் சுற்றியின் பிளவரை எப்படி அந்த ராஜாவை நடத்தினர்? அவருடைய மாளிகை எப்படி நிர்மாணிக்கப்பட்டது? விலையில்லாத நிற்பளவு நடப்பளவு விலையில் இந்த வரவேற்பை காப்பதற்கு வகுப்படுகிறது. துரிப்பதோடு வரம்பில்லாத விலையில்லா வகைகளை தர்மமான கிடைத்தவெல்லாம் உதவும் தச்சர் புலகலாம் திரிப்பதோடு துணையணி மண்டபத்தில் பொலியவர். ஆறுதலால் கூட அப்படி ஒரு மண்டபத்தை நிர்மாணிக்க முடியாது. தெய்வத்தச்சனாகி மசுவகருமான் தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி தன்னுடைய சிற்ப கலை திறமையை பயன்படுத்தி அற்புதமாக அவர் கம்பன் கட்டிடக் கலைகளை எவ்வளவு நிபுணத்துவம் உள்ளவராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தது சார்? துறையினருடைய நாடை குறைந்தாலும் பூமியினாலும் அணிவதற்கான தேவரைக்கு யாவரையும் நான் சொல்லாமா? துறையினருடைய சொல்வது பொன்னாடை குறைந்தார் பூமியினால்
சும்மா அடிக்கிறார். மற்ற எழுதாகிய அனைத்து வாகனம் எழுதாகிய வார்த்தையும் பெற்றிருக்கிறார். ஒரு குரங்கை அடித்து இவ்வளவு கொடுமை செய்தவன் எங்கே இருக்கிறார் என்று தேடி சென்று அவனை அடிக்காவிட்டால் பரவாயில்லை, அட்லீஸ்ட் அவர் பலன்காவது செலுத்துகிறது என சொல்லி நீட்டி அந்த செய்தி கொண்டு இருக்கிறார். ஏன்னா என்னென்ன உட்கார்ந்து கேட்கிறார். மற்ற எழுதாகியும் மறைந்த வாகனம் இச்சுகிறதாகிய என்னும் வார்த்தையின் பெற்றிலும் பிறந்திலும் என்னும் பிறரால் முற்றுவதற்கு பணியும் கூறுகிறது. சுற்றி இருந்தவர்கள் படைத்தலைவர்கள் மற்றவர்கள் எல்லாம் உண்மை நிலையை சொன்னால் ராவனுடைய சீர்திருத்த ஆளாவோம் என்று அவனுக்கு அவன் விரிவது போல் துணிவாடினார். அவன் மிகப்பெரிய வீரர் என்றும் ஏதோ ஒரு சர்வசாதாரண இது நிகழ்ந்து விட்டது என்றும் அவருடைய வீரத்தை புகழ்ந்தார்கள். ராவணன் அது உண்மை என்று அதில் மகோதரன் என்று ஒரு அமைச்சர் ராவணன் விடுவதற்கு காரணம் அவர் ஒரு மிக முக்கியமானவர். எங்காவது ராவணனுக்கு ஒரு சோதனை வந்து கொஞ்சம் அடங்கி நானும் வருகிற போது இந்த மகோதரன் கிடைக்கும். அவர் பேசுறாங்க, ஒரு அமைச்சர் வந்து அறிவுரை சொல்லணும். ராவணன் என்ன பேசுகிறேன் வெள்ளியில் பிரிகிறேன் விடலில் பார்க்க மட்டும் அண்ணியில் அண்ணியில் எடுத்து வெளியில் விடலில் பார்க்க மட்டும் அண்ணியில் எடுத்த கொடையெடுத்து ஆர்வத்துடைய இந்தவருடைய விவாதத்தை கலந்து கொண்டு அதனை பயணிக்கிறார். விவாதத்தை கொடுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து அப்படியே பண்றார். More than in those lights, வேறே போகணும் முடியாது, ஏற முடியாது. எதிரே கையை இருந்தவர்கள் அதை தாண்டி போகணும். அதை தாண்டுகிற ஆளுநர்களுடைய விமானத்திற்கு கிடையாது. அப்படியான விமானத்தை கீழே என்ன என் விமானம் பொருளுக்கு ஒரு தடையாக ஒரு வலை இருப்பதால் அதை அனுமதிப்பதா பட்கவும் பட்கம் இருக்கிறேன். அப்படியே ஆசைக்கிறார். வெளியே அப்போ நாடுகாக குமாரதை பகவானை இதுவரை நாற்காலி ஆசிரியர் நாற்காலி ஆசிரியர் பகவான் பார்த்தார். ராவணன் சிறந்த சிவபக்தன். இதெல்லாம் பக்தனுடைய வேலை. பேசா ஒரு கைமாறு எழுத்தா கட்டுரா நாரதத்தை ஏதோ ஒரு சினிமா பாட்டு ராவணத்தை கேட்பார் சபையில பெண்மா எந்த நாளுக்கே பாட வேண்டும். அகவருமா எந்த நாளுக்கு பாட வேண்டும். எல்லாம் பாடுகிறோம். அப்போது பெயர்கள் கொண்டு வந்ததை யார் கொண்டு வந்ததை கேட்பார். சுவாமி கைரேகி நாதனை காரணத்தால் கவர்ந்ததால் அவர் பாடியிருக்கிறார். நான் போகிறார் அந்த ஆகம் வாழ்க்கை
இந்த காட்சியை சொல்லிவிட்ட ராதாவுக்கு என்ன சொன்னார்கள்? எது சிவபெருமான் செய்தது சரியா? ராமாவதாரத்தின் நோக்கம் ராவண வதம். ராவண வதம் செய்வதற்காக எடுத்த ராமாவதாரத்திற்கு எதிராக ராவணனுக்கு சந்திரதாசம் என்ற வாழை சிவபெருமான் கொடுத்தார் என்றால் ராமாவதாரத்திற்கு எதிராக சிவபெருமான் செயல்பட்டதாகாது அப்படின்னு கேட்டார். இல்லை, சிவபெருமான் ராமாவதாரத்திற்கு துணை நின்றிருக்கிறார். எப்படி என்றால், அன்னை சீதா பிராட்டியை கடந்து வருகிற போது அபயக்குரல் எடுத்தால் உடனே ஜடாயு ஒருவர்கள் அப்படியே போய் இரண்டு சிலைகளை தந்து தன்னுடைய கூறியாலேயே நடந்தாலும் ராவணனை சின்னாபின் சிதற அதன் முதல் அடி தாங்க முடியல. கடைசி சிவபெருமான் சந்திரகாசம் என்ற வாழை எடுத்து ஜடாயுடைய இறக்கைகளை அறிந்தார். அப்படி அந்த வாழை பயன்படுத்த இல்லை என்று சொன்னால் ஜடாயுவே ராவணனை கொண்டிருப்பார். ராமாவதாரத்தின் நோக்கம் நிறைவேறாமல் போயிருக்கும். எனவே ராமாவதாரத்தின் நோக்கம் நிறைவேறுவதற்கு துணை என்று சொல்வது எப்படி அமைச்சர்கள் எழுதியிருக்கும் என்பதற்கு இந்த வெள்ளியை விடுதிக்காக வள்ளி எடுத்து ஆற்றல இதை அன்னை சீதா பிராட்டி ராவணன் மீது ஒரு கருணை கொண்டு சொல்வார். ராவணா கடிக்கும் கதவும் இருக்கும் மந்திரம் கடிக்கும் ஏறி அடுக்கும் இது அடாது என்று ஆழ்ந்த ஏது காட்டி அறிவு காட்டி இடிக்குவதில்லை உள்ளார் எண்ணியது எண்ணே உன்னை முடிக்குவது என்பது முடிவது முடிவு. இடித்து சொல்வதற்கு சமையல் ஆணைந்து கிடிப்பார் என்றால் ஏறவராமல் கெடுப்பார் இல்லாமல் அன்னை சீதா பாட்டி இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தார். மாமியின் புத்தகம் எழுந்தார். தசரதனுடைய அமைச்சர்கள் எப்படி இருந்தார்கள்? அமைச்சர் எப்படி இருக்கும்? புலமுதல் உண்மையும் கதையின் உண்மையும் பலமுதல் கேள்வியும் பயன் செய்கிறார். நல முதல் கழிவிலும் நடந்து சத முதல் அறுத்தார் புத்தது கொண்டு மேற்கொண்டு கூறுவது உடலும் கூடாது. மற்றது விரைவில் வந்ததாகவும் மக்களுக்கு புத்தியாய் பிறப்பின் வேண்டிய பெரியவர் அரியதோடு கற்றவர் மாதம் கவனிவாத இருக்கிறார். காலம் எடுக்கும் என்ற கருத்து தெரிந்து கற்ற ஒவ்வொரு நோக்கி தெய்வம் முனித்தார் முனித்தமையலும் சீரமும் புகழ்ந்து வேண்டும் செய்கள் தெரிந்து கொண்டு பாலனை உறுதியாக தலைவருக்கு பயன்படுத்தினார். தமிழுக்கு இறுதியானார். தலைவர்கள் மிகுந்த போதும் பெருமையை தாங்கி நீங்கி விடாது என்று குறைக்கும் வீரர் செல்வையில் திறம்புடன் சென்றார் என்றார். பெரிய காலம் உண்மையும் உணர்வல் தான் உண்மையை விடுகிறார். இது தசரத சக்கரவர்த்தி உடைய அமைச்சர் விலக்கி விரைவேதான் அம்பிய திருப்பெயர நாயகனை முன்னார் கும்பியலத்திற்கு குறை செய்வதில்லை என்றார். கும்பகருடன் பெயரினார் இது குறித்தார். எல்லாரும் எல்லாரும் போவது என்ன என்று தெரியாமல் சொல்வதை எழுதியிருக்கையால்தான் அமைதிப்படுத்தினார். காரணத்தை பார்த்து பேசினார். நீ அயன் கொள்வதற்கு ஒருவன் அழைத்தார். நீ எந்த குலத்தில் பிறந்தவன் தெரியுமா?
செய்தார்கள். பிறகு சூர்பனகை ராமனோடு உரையாடுகிறார். எப்படியாவது பேசி ராமனை கைப்பற்றி விடுபட வேண்டும் என்று உரையாடிக் கொண்டிருக்கிற போது பர்ணசாலையில் இருந்து அங்கே பிராட்டி வெளியே வந்தாராம். பிராட்டியை சூர்பனகை பார்த்தால் இதை சொல்லுவது கம்பநாடன். நீ சுட பெண்ணும் மண்ணும் பிரிந்த போல் அதற்கடலும் கால் சுட உழைத்தெடுத்த கற்பின் கடலை கற்பின் கடலை ஒரு சொல்லுனாலேயே எரிக்கக்கூடிய ஆற்றலுடைய அசோகத்தை அடியை பார்த்துக் கொண்டு அர்த்தம் சொன்னால் எப்படி அடியே என்று எரிக்கொள்வதை கடற்பொழுது ராவணத்தில் கொண்டு சேர்த்து விடுகிறேன். அவன் சீதை தாயார் இவன் கடையில் ரோடு ஏறினால் அது ஒன்றும் தப்பில்லை. அதை பார்த்து சொன்னால் அல்லது மக்கள் இதை இறங்கியதாகும் எல்லை உலகங்கள் யாரும் என்று சொல்லி வெள்ளியை நாட்டுக்கு மோசத்தை வீசுகிறேன். எனக்கு தப்பிக்க முடியாது செய்ததை ஓவியம் அமைந்தது தீயுள்ள உழைத்தார். சித்திரவரை அமைந்த அற்புதமான இலக்கியமான தனிக்கட்டையாகிவிட்டதை என்று நினைக்கிறார். ஆனந்தம் முதல் முதலில் இலக்கியை பார்க்கிற பொழுது அதனுடைய பிரமாண்டத்தை பார்த்து ஏற்று போகிறார். பொருட்கொண்டு புதிந்த வழிகொண்டு புதிந்த அதாவது பார்த்தா இந்த நகரத்தை பார்க்கிற பொழுது சொர்க்கம் நரகமாக தோன்றும் என்றார். ஓவியம் அமைந்ததற்கு உழைத்தார். கோயில் அணிந்ததென்ற வேறொரு துணர்தான் தேவியை வைத்த செயல் பாலியல் இவன்கொடி வேறொரு துணர்தான் இன்னொரு துணத்தினுடைய தவத்தை தேவியை நயந்து சிறை வைத்தார். ஒரு மன்னனுக்கு இன்னொரு மன்னனுக்கு போர் நடக்கிற போது இந்த மன்னன் போன்ற மன்னரிடத்திற்கு பொருட்களையும் பெண்களையும் சிறையெடுத்து வருவது அந்த காலத்து மரபு. அப்படி வருகிற போது தோற்ற மன்னனுடைய மனைவியர் வணங்குவது. அப்படியானால் அது ஒரு கவலை அரசு தத்துவம் அந்த காலத்தில். ஆனால் எப்படியா செய்தார் நகர்ந்து சிறைவை அண்ணா சீதையை மகப்பொருளாக சிறை வைத்திருந்தால் அவற்றை பாராட்டியது. என் தங்கையின் மூக்கை அறிந்த அந்த அவமானம் தாங்க முடியாமல் ஒரு மனிதனும் சிறையெடுத்து வைத்திருக்கிறேன். ஆண்மை உடையவனாக இருந்தால் அலுவலகத்தை சந்தித்து வென்று ஒரு மனைவியை சிறைவிட்டு சென்று சொன்னால் பாராட்டு நயந்து சிறை வைத்து இதைத்தான் ஜடாயு சொன்னார். சீதையை கவர்ந்து வருகிற போது ஜடாயு 2 இறக்கைகளால் நிறுத்தார். அறிவுரை சொன்னார். பேருலக மாதா அணையானை பொழுது ஏதாக நினைத்தார். பேருலக மாதாவை பெண்ணாக நினைத்திய சண்டாளாக உட்படுக இருக்கிறார். ஓவியம் ஒழிந்தாய் கோயில்கள் அணிந்தவர்கள் வேறொரு குலத்தான் தேவியை நயந்து சிறை வைத்ததென்றோ பாவியல் உள்வழி விண்வழியும் உண்டோ நல்நகல் அணிந்ததன் நாடினை நல்நகல் அணிந்ததன் நாடினை அண்ணா பிறர் செய்த செயலுக்கு நீ நாடுகிறாய். ஆனால் நீ செய்த செயலுக்கு நீ நாடுகிறாய் கேட்கிறார். தர்க்கரீதியான நல்லகல் அணிந்ததன் நாடினை நினைத்தால் உண்மையில் எத்தகைய தேர்தல்கள் உண்மையில் இத்தகை தரத்தின ஒதுக்கல் நினைத்தால் ஒத்தடி துளத்தோட மந்த புகழ்வோம். சீதையின் காலில் மற்ற மணிமுடி மன்னர்கள் எல்லாம் ராவணனுடைய காலில் அந்த மணிமுடி அவர் காலில் அணிந்திருக்கிற மனிதர் களங்கள் தேய்ந்து ஒளிவிடும். அப்படிப்பட்ட ராவணன் 10
அடிவார்க்கிறார். சீதையை கவர்வதற்கு சன்னியாசி வேடத்துல போறார். ராட்டியில் ஏதோ ஒரு சன்னியாசி என்று குடியிருப்போடு அனுமதிக்கிறார். பேச்சு தொடர்கிறது. அன்னை பிராட்டி அரக்கர்கள் எல்லாம் அடித்து போகிறார்கள் என்று தன்னுடைய கடவுளுடைய ராசியுடைய மேலாற்றலை என்று பேசுகிறார். கிராமத்துக்கு ஒன்று சொன்னால் சின்ன மாநிலங்கள் வலியர் என்று யார் சொன்னாலும் அவனால் பொறுக்க முடியாது. மாநிலர் வலியர் என்ற மாற்றத்தால் சீற்றம் கொண்டார்கள். சீற்றம் கொண்டது மாய வேடம் கலைந்தது. அவருடைய உருவத்தை கண்டு அன்னை சீதா காட்டி குமைகிறார். அப்போது ராமன் சொல்லுகிறார், கொலைபுல வர்ணம் முன்னம் யாரையும் உள்ளாயும் தனிமிசை வருடம் என்று கடித்தது இனிதாகி கொலைபுல வர்ணம் முன்னம் யாரையும் உள்ளாயும் தனிமிசை வருடம் என்று கடித்தது அழகிருக்கும் அருண்மையாளர் அடியினை ஏவல் செய்ய உலகமே எழுதுவாரும் சம்பத்து பொருந்தியிருந்தார். இதுவரை நான் யாரும் செய்தில்லை. ஆனால் என் 10 தடைகளிலும் மணிப்படி மாதிரி உண்மை தூக்கி சொன்னேன். அடைகளுக்கு தேவமான நடவாதற்கு குற்றைகள் செய்வார்கள். 7 பதினாறு ரோகமும் ராணி என்று சொல்லுகிறார். அப்போ சீதை செவிகளை கடித்தை யாரை சிக்குற செவிகளை கடித்தை யாரை சிக்குற செய்தார். கவிதையின் சிறக்கி காகத்தின் கற்பினை புவியுடை ஒழுக்கம் நோக்காய் பொங்கு எரி புதிதெறியின் அவியினாய் கேட்டதென்ற என்சொல்லை அடக்க எல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு பேசுகிறது. நல்லகர் அணிந்ததன நாடினை நயந்தால் உன்னுயிர் எனத்தகைய தேவியர்களும் மேல் என்னை தரந்தன ஒருத்தம் உரைத்தார். பொன்னடி தொடர்ந்தோடு வருத்தத்துள் போல சித்தத்தையும் செய்து புரட்சிதுவை செய்தார். மற்ற நமக்குடனே நாளையும் வந்தாவிட்டது. அண்ணா என்றுதான் உடைய மாணவர்களே புகழெல்லாம் போய்விட்டது என்று நினைக்கிறார்கள். அது எந்த அப்பொழுது என்றோ போய்விட்டது. எந்தொருவன் என்பதை கவர்ச்சிய இறந்தாய் கண்ணுடைய நாய்மறை புரிந்து சிலை வைப்பாய் அன்புடையவதாயின் அழுத்தம் கிடைக்கும். எந்தொருவன் என்பதை கவர்ச்சியை எந்தொருவன் என்பதை கவர்ச்சிய இறந்தாய் கண்தொழிலாய் மலை தொடர்ந்து சிலை வைத்தார். இப்போது சொல்வார் கண்டுபிடிப்பதாகிய தொழிலினால் இசை கொடுத்த வைக்கும். அதாவது ராவணன் மிகப்பெரிய பொறுப்பாட்டை ஒரு புகழ் வர வேண்டுமானால் மிக உயர்ந்த செயலை செய்ய வேண்டும். ஆனால் இழந்த செயலை செய்ய வேண்டும். ஆனால் புகழ் வர வேண்டும் என்று நினைக்கிறார். முடிவாக சொன்னால் சித்தர் செயல் செய்தது, புலச்செல்வி செய்தார். பெரிய மனுஷன் வேலையை செய்தார். மற்ற நலனுடைய நாடகத்தின் மன்னா விட்டுடு சொல்லுடனே ராவணன் பார்த்தான். தம்பி இதற்காக உன்னை யாரும் சகடத்தடிகளும் உடல்களும் குந்துப்படி உன்னை வளர்த்தே பாசம் கடந்த கோபத்தோடு ராவணன் பார்த்தான். கும்பகர்ணன் இதுவரை ஆழத்தின் இளைஞத்திலிருந்து பேசிய கும்பகர்ணன் இப்போது பாசகரன் பசிபிக்கடலில் ஆழத்தில் விடுகிறார். சித்தர் செயல் செய்தில்லை, புலச்செல்வி செய்தார். மற்றவர்கள் மனக்குடலை
no more discussion.